வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுக பாஜக கூட்டணியில் மதிமுக 10 தொகுதிகள் +1 ராஜ்யசபா தொகுதியா? திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. திமுக கூட்டணியில் உள்ள மதிமுக அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்ல இருப்பதாகவும் 10 தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா தொகுதி உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026ஆம் ஆண்டு தேர்தலை சந்திக்க அதிமுக மற்றும் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் மதிமுகவுக்கு 6 தொகுதிகள் வழங்கப்பட்டது. ஆனால் அந்த 6 தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்றதால் அவர்கள் திமுக வேட்பாளராகவே கருதப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வைகோவின் ராஜ்யசபா பதவி முடிந்த நிலையில் அவருக்கு மீண்டும் பதவி வழங்காததால் அதிருப்தியில் இருக்கும் மதிமுக திமுக கூட்டணியில் விட்டு வெளியேற இருப்பதாகவும், அதிமுக பாஜக கூட்டணியில் அந்த கட்சிக்கு 10 தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா தொகுதி வழங்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும், விரைவில் இது குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. பரபரப்பையும் ஏற்படுத்துகிறது. இந்த ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.